மக்களே பிக் பாஸ் வந்து காரி துப்பி இருக்காரு திருப்பி. சரியா? இந்த வாரத்துக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேணாம், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு வெண்ணெய் வேணான்னு இருக்காரு. நீங்க கிளிக்கிற கிளிப்புக்கு உங்க மனசாட்சி பொதுவா யார் யார் இந்த வீட்டுக்குள்ள உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்களே 2 அணியா பிரிஞ்சு உட்காந்துக்குங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், மனசாட்சி பொதுவா திரும்பி உட்காந்துக்குங்க அப்படின்னு. இதுல வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கு, அது என்னன்றது தெரியல. ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அந்த ப்ரோமோல ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு உட்காடுறவங்க 2வது இதுல இருந்து இந்த அணிக்கு வந்துடுறாங்க, இதுல இருந்து திவாகர் பார்வெல்லாம் அந்த அணிக்கு போய் உட்காடுறாங்க, அப்புறம் அதுல இருந்து பாரு அங்க மட்டும் உட்காந்துருக்காங்க, திவாகர் கிட்ட வராரு. ஃபைனலா வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. உறுதிமொழி இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணிக்கங்க. உங்களுக்கே இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டு நான் ஆடுவேன் அப்படின்ற ப்ராமிஸ் நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு காட்டுறதுல யார் யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அரோரா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, கனி இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, வாட்டர்மெலன் இருக்காரு, வியானா இருக்காங்க, சபரி இருக்காரு, நம்மளுடைய கலையரசன் இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு, கமருதீன் இருக்காரு, நம்மளுடைய பிரவீன் இருக்காரு, துஷார் இருக்காரு. பார்வதி அதில் இல்லை, கடைசி ஃப்ரேம்ல. அதாவது எந்திரிச்சிருந்து எல்லாரும் ஒரு உறுதிமொழி, ஒரு ப்ராமிஸ் ஒன்று எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் இனிமே வீட்டுக்குள்ள வந்து நாங்கள் எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சம் டிஸ்கஷன்ஸ் நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்ததுல வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டுறோம் அப்படின்ற சைடில் வந்து கலையரசன், எஃப்ஜே, நம்மளுடைய சபரி அவங்கெல்லாம் வந்து அங்கிட்டு போய் உட்காந்துருந்தாங்க. முதல் ஃப்ரேமில் என்ன காட்டுறாங்க, அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த சைடு திருப்பி மாற்றி உட்காந்துருக்க ஃப்ரேமில் வந்து நல்லா ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டல அப்படின்னு யார் யாருக்கு தோணுது அப்படின்ற ஃப்ரேமில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு, பிரவீன், துஷாரு, பார்வதி, அப்புறம் அந்த கேங் எல்லாமே இருக்கு, கானா வினோத் எல்லாருமே இருக்காங்க. என்ன பேஸ் பண்ணி இங்க இருக்கவங்க அங்கே மாறினாங்கன்றது தெரியல. பட் அது நைட்டு நடக்கிற டாஸ்க் மாதிரி தான் தெரியுது. இப்போ பார்க்கும்போது நைட்டு நடக்கிற டாஸ்க் மாதிரி தான் தெரியுது. பிக் பாஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. போதுண்டா, நீங்க கிழிச்ச கிளியெல்லாம் போதுண்டா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரா? புரியவில்லை, தெரியவில்லை. பொறுத்துட்டு தான் நம்ம பார்க்கணும். ஃப்ரேமிங் எல்லாம் வைக்கப்படுது. சபரிக்கு தனியாக ஃப்ரேம், அவங்களுக்கு தனியாக ஃப்ரேம், இவங்களுக்கு தனியாக ஃப்ரேம். மொத்தத்தில் என்ன அப்படின்னா வைல்ட் கார்டை உள்ள விடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கிளிப்பும் கிளிக்கலடா உள்ள அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்டா இருக்கீங்கடா அப்படின்ற மைண்ட் செட் கொடுக்குறாங்க. உள்ள வைல்ட் கார்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க செமையா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா வைல்ட் கார்டு உள்ள வரும்போது இவங்க எல்லாம் குரூப்பிசம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வைல்ட் கார்டு உள்ள இருந்து வரும்போது வெளியே என்ன நடக்குது, எந்தெந்த விஷயம் தப்பா போச்சு, யார் யாருக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல இவங்களுக்கு வந்து முனைப்பு இருக்கும். வைல்ட் கார்ட்ஸ்க்கு அது ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றனால இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு, என்னன்னு சொல்றேன். ஓகே, இந்த சீசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவா போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா பாரூமா இருக்க ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, உள்ள வர்றவங்க இருக்காங்கல்ல, வர்றவங்களுக்கு ஃபுல் சொம்படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் என்ன சொன்னாலும் இது பண்றேன்னு ஃபுல் சொம்படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா வைல்ட் கார்டுக்கு எதிராக தன்னோட கேமை சுத்தமா மாத்திக்காம உள்ள ஒருத்தரும் ஒரு கேமும் ஆட ஆரம்பிக்கல. பட் வைல்ட் கார்டுக்கு எதிராக வந்து அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி உடையாமல் அவங்களோட கேமை வந்து தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த டைட்டில் வின்னர் ரேஸ்ல வந்து வருவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அதற்கான ஒரு ட்ரைலரா தான் ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நான் பார்க்குறேன். இனி ஃபுல் பொட்டன்ஷியல் போடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் போடுவாங்களா? மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகும். எண்ட் ஆஃப் இதை சொல்றது பிக் பாஸ். இது நாள் வரைக்கும் சுத்தி இருக்கவே 1000 விஷயம் சொல்லியிருக்கலாம். அதை பார்வமா இருக்க ஆட்கள் ஏத்துக்காம போயிருக்கலாம். ஆனா பிக் பாஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வரும்போது அதை வந்து அது எப்படி அவங்க வந்து அதை ஜட்ஜ் பண்ண போறாங்க, எப்படி அதை ஜீர்ணிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். அறிவு இருக்க ஆட்கள் திங்க் பண்ணுவாங்க, வாட்டர்மெலன் மாதிரி ஆட்கள் திங்க் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து பாரு அதான் அவரு சொன்னார்லப்பா, பாரு அவர் முன்னாடியே சொன்னார்லப்பா, ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லாருப்பா, அப்ப நம்ம அதுல வரமாட்டோம்ப்பா, நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்ப்பா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் போதுப்பா, நான் நடிக்கிறதுக்கு தப்பா வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் நடிச்சு காட்டுறேன்ப்பா, டெய்லி நடிக்கிறேன்ப்பா, மக்கள் வந்து நான் நடிக்கிற ரசிக்கிறாங்கப்பா, ஏதாவது சொல்லிட போறேன்.